இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடகராசி. கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிற இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு? எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது? வருகின்ற நாட்களில் மகாலயபட்ச அமாவாசை வருது, அதோடு கூட புரட்டாசி மாதமும் இருக்குது. என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசுப பலனை தரும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கு மிக உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுது. வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜை, சிறப்பு அலங்காரம் இதெல்லாம் நடத்துவாங்க. புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடித்த மாதம், புண்ணிய மாதம். பல புண்ணிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த மாதத்தில் சனிக்கிழமை, நவராத்திரி, மகாலயபட்ச அமாவாசை, பல விரதங்களை அனுசரிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள். அதோடு கூட பெருமாளுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா துளசி மாலை சாற்றி பெருமாளை வழிபடுறதுக்கு மறந்துடாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைகளுடைய புத்திசாலித்தனத்திற்கும் நல்லது, உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக அதிகரிக்கும். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனம், நல்ல ஒரு செல்வந்தராகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். அது மட்டும் இல்லாமல் மகாலயபட்ச அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நான் வருடமெல்லாம் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மகாலயபட்ச அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி, உங்களுடைய குருமார்களுடைய ஆசி, நண்பர்களுடைய ஆசி, தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளுடைய ஆசி எல்லாம் பரிபூரணமாக கிடைக்கணும், எல்லா முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசையை மறந்துடாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அவங்களுடைய ஆசையும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்லேயே கூட எள்ளு தண்ணீர் முன்னோர்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அல்லது பசுமாட்டுக்கு பழம் வாங்கி கொடுங்க, அகத்தி கீரை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சரி, இந்த புரட்டாசி மாதம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு பயிற்சி ஆவார். அதுதான் அந்த மாதமும் பிறகு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னி ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் பயிற்சியாக இருக்கிறார் சூரிய பகவான். கன்னி ராசிக்கு வரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். செப்டம்பர் 17ஆம் தேதி பிரவேசிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்களை நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு தர இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிரன், கேது பஞ்சமஸ்தானத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க. சனி வக்கரகம் பெற்று சனி வக்கரக பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை உள்ளது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளதுனால குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலையும் இந்த காலகட்டத்தில் அமர்ந்திருக்காங்க. புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதம் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது நல்ல ஒரு அற்புதமான பலனை பெற்றுத்தரும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுறது, சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி மகாலய அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டை தவறாமல் கடைபிடிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார். பணம் வரத்து, காசுக்கு எந்த ஒரு பஞ்சமே இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதோட கூட சந்தோஷம், சுகம், நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பார்ப்பதற்கு ரொம்ப வசீகரமாகவும் ஆரோக்கியமாக
அனுகூலமாகவும் இருப்பீங்க. இந்த மாதத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகம் நடக்காது. சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். தடைபட்டு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்துடும். மனைவியோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்ணோ அல்லது பல் சம்பந்தமான பிரச்சனை இந்த கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது மறைமுகமாக சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 3ஆம் இடம் என்பது உபய ஜெயஸ்தானம் என்பதனால கழுத்து, எலும்பு போன்ற இடங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெயர் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது. வரவேண்டிய பாக்கி கரெக்டாக வரும். பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. முடங்கி கிடந்த தொழிலெலாம் டக்குன்னு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஆர்டர்கள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆம் இடத்துல சனி வக்கரகம் பெற்றிருக்கிறதுனால கால் முட்டி, கால் சம்பந்தமான பிரச்சனை வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பை எதுவும் கொடுக்காது. இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை டக்குன்னு செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் தராது. வேகத்தோடு கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெரிய பாதிப்பையோ பெரிய இடர்பாடுகளையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையாது. மறைமுகமான இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ரகசியங்களை ரகசியமாக பார்த்துக்கோங்க. 100க்கு 100% நீங்கள் ரகசியமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும் சீக்கிரட்டாக செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அக்டோபர் 9 வரை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்துவார். சுப செலவாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தோருடைய தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. வீடு, பிள்ளைங்களுடைய கல்வி, சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் 4, 6, 8 ஆகிய இடத்துல விரைய குரு இருப்பதனால மனதில் நிம்மதி, சந்தோஷம், ஒரு தெளிவு இதெல்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வரவேண்டிய பணம் டக்குன்னு கரெக்டான டைமில் வர்றதுனால ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அக்டோபர் 8 முதல் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குரு 5, 7, 9 ஆகிய இடத்தை பார்ப்பதனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தது இல்லையா, அந்த விரிசல்கள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். 8ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. விரைய குருவோடைய பார்வை அஷ்டமத்தில் கிடைக்கிறதுனால நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று உங்களுடைய மனம் தோணும். இருந்தாலும் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு யோகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். தன குடும்பாதிபதி சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு. இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரிகளுக்கு ரொம்ப உகந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. புரட்டாசி மாதம் அப்படின்னாவே ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செப்டம்பர் 29 முதல் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்களுடைய செல்வாக்கை படிப்படியாக உயர்த்துவார். எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையை எப்படி செய்து முடிக்கணுங்கிற ஒரு திறமையை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய
செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை நீங்கள் பெறலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.